ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பல தடைகள் எதிர்ப்புகளை தாண்டி தமிழக வெற்றி கழகம் வெற்றிகரமா 2ஆம் ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கு. போன வருஷம் இதே பிப்ரவரி 2ஆம் தேதி தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிச்ச உடனே கட்சியை எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்றது, கட்சி கொடி அறிமுகம், கட்சியோட கொள்கைகள் அறிமுகம்னு அடுத்தடுத்த வேலைகளை ரொம்ப சிறப்பா தளபதி செஞ்சிட்டு இருந்தாரு. போன வருஷம் அக்டோபர் மாசம் விக்கிரவாண்டியில நடந்த பிரம்மாண்டமான மாநாட்டுல தளபதி விஜய் தாவேகா கட்சியின் முதல் எதிரி ஆளும் திமுக அரசு தான் அதிரடியா ஓபன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்தாரு. மாநாட்டுல தளபதி இந்த அளவு ஆக்ரோஷமாவும் ஆவேசமாவும் பேசுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அண்ட் அடுத்தடுத்து தாவேகா கட்சியில லட்சக்கணக்கான மக்கள் உறுப்பினரா சேர ஆரம்பிச்சு குறுகிய காலத்திலேயே 1 கோடி தொண்டர்கள் வரைக்கும் தாவேகாவில ஜாயின் பண்ணிருக்காங்க. தாவேகா கட்சியோட இந்த அசுரத்தனமான வளர்ச்சியை பார்த்து தமிழக கட்சிகள் எல்லாம் மிரண்டு போயிருந்தது. குறிப்பா சொல்லணும்னா ஆளும் திமுக அரசு, நாம் தமிழர் சீமான், இந்த 2 கட்சிகளுமே தளபதியை பார்த்து மிரண்டு போயிருந்தாங்க. தாவேகா வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி பல தடைகள், கைதுகள்னு பலவிதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தாவேகா கட்சி அசுர வளர்ச்சியோட 2ஆம் ஆண்டுல அடி எடுத்து வச்சிருக்கு. தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பனையூர் கட்சி ஆபீஸ்ல தளபதி விஜய் தாவேகா கட்சி கொடியை ஏற்றி இருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் கட்சி கொள்கை தலைவர்களோட சிலைகளை திறந்து வச்சு மாலை போட்டு மரியாதை செலுத்தி இருக்கிறாரு தளபதி. அண்ட் தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழா முன்னிட்டு தொண்டர்களுக்காக தளபதி ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, நான் எங்க இருக்கணும் அதே இடத்துல உங்களையும் வச்சு அழகு பார்ப்பேன். தமிழக அரசியல்ல பெரு வெளிச்சத்தை தரக்கூடிய புதிய பாதையை 2026 உருவாக்குவோம். நின்னு நிதானமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சா வெற்றி நிச்சயம். 2026 நாம ஜெயிக்க போறது நிச்சயம்னு தொண்டர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி நம்பிக்கையான வார்த்தைகளை அந்த கடிதத்துல எழுதியிருந்தாரு தாவேகா தலைவர் விஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.